உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புள்ளியாரப்பா, அக்கா இருக்காங்களாங்கிற என்னோட கேள்விக்கு நீ விட சொன்னாலும் அந்த குளத்துலதான் ஏதோ ஒரு மீனுக்குள்ளார பொம்மையக்கா ஆவி இருக்குதுன்னு தெரிஞ்சும் என்ன பிரயோஜனம்? அந்த மீன் என்னாண்ட வரவே இல்லையா புள்ளியாரப்பா? ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? அந்த ஈசனை மனசார வேண்டிக்கிட்டு மேல வானத்தை நோக்கி போடு. எந்த ஓலை உன் கையை நோக்கி திரும்பி வருதோ அதுதான் உன்னுடைய விதிப்படி உன் தலையெழுத்த தீர்மானிக்க கூடிய ஓலைச்சுவடியா இருக்கும். ஐயா, இன்னும் ஒரே ஒரு ஓலைச்சுவடி தான் இருக்குது. கவலைப்படாத. உன் பிரச்சனையை தீர்க்க வழிய சொல்லத்தான் அந்த ஈசனே என்ன இங்க அனுப்பி வச்சிருக்கான். அந்த சிவனை மனசார வேண்டிக்கிட்டு மேல போடுமா. சரிங்க ஐயா. ஐயா, இந்தாங்க ஐயா, இந்தாங்க. அம்மா, இயல், இசை, நாடகம் இந்த மூன்றின் நோக்கம் எப்படி ஒரே மையப்புள்ளியில் இருக்கிறதோ அதே போல உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையும் 3 திசையிலிருந்து உனக்கு உதவி செய்யற 3 பேரையும் ஒரே மையப்புள்ளியில சந்திக்க வச்சு நீ பூஜை செய்ய வேண்டும். அந்த 3 திசை எந்தெந்த திசைங்க ஐயா? கிழக்கு, மேற்கு, தெற்கு. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. அந்த ஈசன் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பார். சரிங்க ஐயா. ஒரு நிமிஷம். இது புடிங்க ஐயா. இந்த சிவலிங்கத்தை வச்சு தினமும் பூஜை பண்ணுமா. சரிங்க ஐயா. அதான் அந்த பொம்மி ஆவி இருக்கிற மீன் அந்த குளத்துல தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. இப்ப நீ மறுபடியும் என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? நேத்து நைட்டு இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? ராணி சாதாரண ஆள் இல்ல. அவளுக்கு இந்த பிரபஞ்சமே உதவி செய்து. உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையும் 3 திசையிலிருந்து உனக்கு உதவி செய்யற 3 பேரையும் ஒரே மைய புள்ளியில சந்திக்க வச்சு நீ பூஜை செய்ய வேண்டும். 3 திசையில இருக்கிற அந்த 3 பேரையும் ராணி சந்திக்க போறா. ஒருவேளை அவ சந்திச்சிட்டா ராணி திரும்பவும் அந்த பொம்மையோட ஆவிய கொண்டு வரதுக்கான பூஜையில இறங்கிடுவா. அதனால ராணிய அந்த 3 பேரை பார்க்க விடக்கூடாது. பூஜையும் அவளை செய்ய விடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல
அவளை கொன்னா மட்டும்தான் இது அத்தனைக்கும் முடிவு கிடைக்கும். அதான் நீங்களே சொன்னீங்களே பிரபஞ்சம் ராணிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணாலும் அவ ஏதாவது ஒரு ரூபத்துல அவ நினைச்சதை செஞ்சு முடிச்சிடுறாளு. இப்ப இதை தடுக்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஜார்ஜினியா மேடம்? என்னக்கா? மூணு பேரும் என் கை மேல கைய வச்சு கண்ணை மூடுங்க. சரி சரி வைங்க. மூணு பேரும் கண்ணு தரங்க. இது ஒண்ணுமே புரியலையே. ராணி இவங்க மூணு பேரையும் தான் பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனா அவ எந்த பக்கம் போனாலும் உண்மையான பிடாரனையோ நம்பூதிரியையோ இல்ல பாயையோ பார்க்க மாட்டா. ஷூ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. இன்னுமா புரியல? நான் தான் அந்த மூணு பேரா பிரிஞ்சிருக்கேன். அந்த ராணி இவங்களதான் பார்க்க போறதா நினைச்சு என் கிட்டதான் வசமா சிக்க போறா. தமனாவோட லட்சியத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். உங்களோட ஆசையும் நிறைவேறிடும். அப்பா, இப்பதான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிருக்கேன். அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும். ஜார்ஜினியா மேடம், ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் மூலமா அவளை நீங்க முடிச்சிருவீங்கன்னு நாங்க நம்புறோம். அதுக்கு தானே இவங்களை உருவாக்கி இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.